இதுவரை நிற்பதும் இனிமேல் நடப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நடப்பதும் எல்லாமே சுத்த கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, என்னை தாங்கியது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார போற்றுவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானனே, இயேசுவே என் மணவாளரே, என் மணவாளரே. கர்த்தர் 1ஆம் தேதி கொடுத்த வாக்கு தத்தங்களை தியானிப்போம். உபாகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். வேக வேகமாக உபாகமம் புஸ்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுவோம். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை சேர்ந்து எல்லாரும் படிப்போம். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை படிக்கலாமா? நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆனால் நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? திருச்சபையே, தேவன் நமக்கு இந்த ஜூன் மாதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு எதை வாக்கு பண்ணினாரோ, எதை சொன்னாரோ, அந்த தேசத்திற்கு நேராக கர்த்தர் உன்னை நடத்தி செல்லுகிறார். அவர் தாறுமாறாக நடத்துகிறவர் அல்ல. எதை நமக்கு ஏற்கனவே அந்த டைரக்ஷனை கொடுத்தாரோ, வாக்கு பண்ணினாரோ, அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு நீ புறப்பட்டு போகிறாய். ஆனால் நீ திடமனதாய் இருக்க வேண்டும், நீ பயப்படக்கூடாது. ஆமென் என்று சொல்லலாமா? இந்த 2 வசனங்களில் 6ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாதே, பயந்துடாத. ஏன் அப்படின்னா, ஒரு புதிய பாதையில் நீ போகும்பொழுது ஒரு பயம் வரும், ஒரு புதிய யுத்தியை நீ கையாளும் பொழுது ஒரு பயம் வரும். எப்பொழுது போகிற பாதையிலேயே நீ அடிக்கடி போய் கொண்டிருந்தால் உனக்கு பயம் வராது. ஏனென்றால் அது பழக்கப்பட்ட பாதை. பார்த்த மனிதர்களையே நீ பார்த்து கொண்டிருந்தால் அவர்களோடு பேச, சம்பாஷிக்க, உறவாட உனக்கு பயம் வராது. செய்த காரியத்தையே திரும்ப திரும்ப நீ செய்து கொண்டிருந்தால் உனக்கு பயம் வராது. ஆனால் இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நமக்கு சொல்லுவது என்ன? இந்த மாதம் நான் உனக்கு புதிய பாதையிலே கொண்டு போகிறேன். ஆனால் நீ மட்டும் அவர்களை பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த பாதையை பார்த்து பயந்து விடாதே. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த மாதம் நான் புது பாதையில போகிறேன், தேவன் என்னை இதுவரை நடத்திடாத புது ஒரு பாணியை, புது ஒரு வீவை, புதிய பாதையில கர்த்தர் நடத்த போகிறார். அந்த புது பாணியில போகும்போது எல்லாருக்குமே
கொஞ்சம் தயக்கம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனால் பயந்துடக்கூடாது. பயம் என்பது சாத்தானுடைய சரக்கு. அது பயம் என்பது சாத்தான் தம்முடைய பிள்ளைகளுடைய வீரியத்தை அந்த குறைக்க, அவனை கோழையாக்க, அவனை கொஞ்சம் திக்குமுக்க ஆட, ஒரு முடிவெடுக்க அவன் யோசிக்க, அந்த சின்ன கேப்பில் உள்ள பூந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது பயம் என்பது என்ன அப்படி என்றால், ஒரு வெற்றியாளன், ஒரு வீரன் தனக்கு இருக்கிற அந்த பலத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது முதல்ல பயமுறுத்துவதுதான் அவனுடைய வேலையா இருந்தது. தாவீதை கோலியாத்து வீழ்த்துவதற்கு முன்பதாக இஸ்ரவேலரை அவன் பயமுறுத்தி கொண்டே இருந்தான். எப்படி பயமுறுத்தினான்? அவனுடைய ஹைட்டை காட்டி, வைட்டை காட்டி, உடலை காட்டி, படையை காட்டி, இங்கே இஸ்ரவேலில் யாராகிலும் ஒருவன் இங்கே இருக்கிறானா, இங்கே வா என்று சொல்லி தன்னுடைய குரலை உயர்த்தி கம்பீரத்தை காட்டி தன் படையை வைத்து கொண்டு அவன் பயமுறுத்த ஆரம்பித்தான். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இஸ்ரவேலின் சவுலின் படைகள் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஒருவனை அட்டாக் பண்ண வேண்டும், அவனை பின்னுக்கு தள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அவனுடைய முயற்சியை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் அவனுக்கு செய்ய வேண்டியது அவனுக்கு ஒரு பயத்தை காட்ட வேண்டும். இதுதான் சாத்தானுடைய லாஜிக். சாத்தானுடைய லாஜிக் இதுதான். ஒருத்தன் பயந்துட்டான் அப்படின்னா அவன் தெளிஞ்சு வருவதற்கே சில மணி நேரங்கள், ஏன் சில நாட்கள் கூட ஆகும். அந்த கேப்பில் அவனுடைய ஸ்தானாதிபதிகளை உள்ள தள்ளி சுருண்டு படுக்க வைத்து விடுவான். இன்னைக்கு ஜூன் மாதம் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், பயம் என்பது கர்த்தருடைய அந்த அந்த ஆவி அல்ல, பயம் என்பது சாத்தானுடைய சரக்கு. இந்த மாதம் பிளான் பண்ணியிருக்கிறீங்க, திட்டம் வைத்திருக்கீங்க, புது புது விதங்களில் நீங்கள் போக போறீங்க, போகதான் போறீங்க. கர்த்தர் உங்களை புதுவிதமாய் நடத்ததான் போகிறார். ஆனால் இது புதுமையான பாதையாச்சே, இது புதுமையான வழியாச்சே, என்ன ஆகுமோ என்று சொல்லி நீ பயந்துடக்கூடாது. 6ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலையும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அடிக்கடி, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று 8ஆம் வசனம் கடைசியில் முடிகிறது. 6ஆம் வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஏன்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கர்த்தர் விலக மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனா நீயாவே பயந்துராத. கர்த்தர் கைவிட்டாரோ, கர்த்தர் விலகினாரோ, தரிசனம் போனதோ, திட்டம் போனதோ, இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை போனதோ, எதிர்காலம் இதாக போனதோ, இல்லாவிட்டால் நான் போடுகிற இந்த திட்டங்கள், ப்ராஜெக்ட், இந்த பிளான், சின்ன சின்ன வேலைகள், ஊழியங்கள் கைவிட்டு போனதோ, நான் கோழையானேனோ, நான் பலவீனப்பட்டேனோ, இல்லாவிட்டால் என்னால் முந்தி செல்ல முடியாதோ, என்னை விட சாதாரணவர்கள், சின்னவர்கள் என்னை ஜெயித்து விடுவார்களோ என்கின்ற பயத்தை நீ உண்டாக்கி கொள்ளாதே. இந்த பயம் என்பது கர்த்தர் உனக்கு கொடுத்ததல்ல, இது எதிரி அச்சுறுத்துவது, சாத்தான் கொடுப்பதுதான் பயத்தின் ஆவி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை முதல் முறையாக பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்ற ஆரம்பித்தார். ஊற்ற ஆரம்பித்த உடனே பயந்து நடுங்கி கடந்த சீஷர்கள் எல்லாரும் ஆவியில் பலன் கொண்டு வெறி கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உலகம் முழுவதும் பேச ஆரம்பித்தார்கள். என்னடா பயந்தவன் எல்லாம் இவ்வளவு தைரியமா நின்று இயேசுவே ஆண்டவர் என்று பேசுகிறானே என்று சொல்லி அன்னைக்கு இருந்த மதவாதிகள், அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய அந்த ராட்சத மனிதர்கள், அன்னைக்கு இருந்த நிர்வாகிகள், அதிகாரிகள் அந்த சீஷர்களை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். அவங்க ஒரு யுத்திய டிப்ஸை கையாண்டானாங்க. என்ன செய்ய தெரியுமா? இவங்களை ஒன்றும் செய்யக்கூடாது, இவங்களை பயமுறுத்த ஆரம்பிக்கணும். எப்படி பயமுறுத்தலாம்? ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணுவோம், எல்லாம் பயந்துருவான், பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடிப்போம், உடனே பயந்துருவான் அப்படின்னு அவன் டிப்ஸ் எடுக்க ஆரம்பித்தான். புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:17, அப்போஸ்தலர் 4:17 ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி, அப்போ அவன் பிளான் பண்றான். உறுதியாய் அவன் நீ பயமுறுத்திட்டீன்னா, அவனை அட்டாக் பண்ணிட்டீன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? முன்னுக்கு போக மாட்டான், பயந்துடுவான்.
எங்க பாருங்க, பயந்தவன் ஒரு நாளும் முன்னுக்கு செல்ல முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறத பாருங்களேன். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு டெக்னிக்கல் என்ன தெரியுமா? அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி பயமுறுத்துவான், அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்துவான். 21ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கே நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினபடியினாலே ஜனங்களுக்கு பயந்து, நியாயப்படி பயந்தது யார் தான்? ஜனங்களுக்கு அவன் பயப்படுறான். தேவ ஜனங்க கூடி ஆராதிக்கிறாங்க. அங்க தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுகிறது, தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்ச உடனே நம்மை பயமுறுத்த வந்த மதவாதிகள் அவன் உள்ளுக்குள்ளேயே அவன் பயந்து என்ன செஞ்சானா, அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நியாயப்படி பயம் நமக்கல்ல, நம்மை குறித்து பயம்தான் எதிராளிக்கு. ஆனால் அவன் பயத்தை உள்ளே அடக்கி கொண்டு நம்மளை பயமுறுத்தி, இந்த பக்கம் வராது, போடி போயிடு, என் ஊர் பக்கம் வந்து அங்க ஜீசஸ் இயேசு மேசியா ரட்சகர் பேசாதன்னு அவனை பயமுறுத்தி விட்டான். நான் சொல்றேன், சாத்தான்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நம்மளை பயமுறுத்துறது தான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புருஷன் ஓடிடுவானா, பொண்டாட்டி ஓடிடுவாளா, காதலி ஓடிடுவாளா, மாப்பிள்ளை வராம ஓடிடுவானா, புள்ள ஓடிடுவானா, இது ஓடிடுமா, அது ஓடிடுமா? நான் சொல்றேன், நீ முதல்ல பயப்படாத. பயம் வந்துச்சுன்னா உன் மைண்ட் கண்ட இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கும். உன்னுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்த ஒன்றும் உன்னை விட்டு ஓடி போகாது. ஓட வேண்டியது ஒன்றுதான், பயம் நம்மை விட்டு ஓட வேண்டும். 29ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தால் அப்படிதான். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவர் கவனித்து. அப்ப ஜனங்க ஜெபிக்கிறாங்க. என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க அப்போஸ்தலர்கள் தெரியுமா? ஆண்டவரே, அவர்கள் எங்களை பயமுறுத்துறார்கள் ஆண்டவரே, அதை கொஞ்சம் கவனிங்க ஆண்டவரே அப்படின்னு பயந்த ஜனங்க பயத்தையே ஜெபமாக பண்ண ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு ஆவியானவர் 1ஆம் தேதி சபைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுவது, அவர்கள் பயமுறுத்துதலை கர்த்தர் கவனிக்கிறார். அந்த கவனித்த கர்த்தர் தான் ஜூன் மாதம் பேசுகிறார். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு தெம்பு திராணி, அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் மிரட்டுவதும் பயமுறுத்துவதும் தான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. பயமுறுத்துவான். நீ இதை பண்ண, நீ இதை பண்ற, நீ அப்படி பண்றன்னு சொல்லி உன்னை பயமுறுத்தி அச்சுறுத்தி உன்னை வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுவான். நீ உடனே அதை கர்த்தர்ட்ட கொண்டுட்டு போய், இந்த ஜனங்க ஜெபிச்சாங்க பாருங்களேன், பயமுறுத்தல்களை கவனிக்கிற தேவன் அவர். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லலாமா? இப்போ சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, எதிராளி உன்னை விட பலம் உள்ளவன், பலே ஆளுன்னு சொல்றவன், அவன் ஒன்னே ஒன்று தான் ஒன்று செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? உன்னை பயமுறுத்தலாம், அவ்வளோதான். இல்லைப்பா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேன், இல்லைப்பா என் அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேன், இல்லைப்பா ஏதாவது இப்படி ஆயிட்டுமோன்னு நான் பயப்படுறேன், அவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேன், இப்படி குடும்பத்தில் சலசலப்பு இருக்கு, ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு பயப்படுறேன். நீ பயப்படு, பயப்படு. இந்த பயம் கர்த்தர் உனக்கு கொடுத்ததல்ல, இது சாத்தான் கொடுக்கிற ஸ்பிரிட். அது இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏன் தெரியுமா? அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவில்லை, அவர் உன்னை கைவிடவில்லை. அவர் உனக்கு முன்பாக போகிறார், கோணலானவைகளை செம்மையாக்குறார், எதிரியை மடங்கடிக்கிறார். எதிரி பயமுறுத்தணும்னு அவனை அடித்து போட்டு அவன் எல்லைக்குள்ளே உன்னை சுதந்திரவாளியாக கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க போகிறார். இந்த வார்த்தையை தான் 1ஆம் தேதி கர்த்தர் உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 9:1 கூட சவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்பதாக அவன் அந்த வேலையை தான் பார்த்தான். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி போனானா. முதல்ல என்ன செய்யணும்? பயமுறுத்தணும். ஒருத்தனை கொலை பண்ணணும்னா அவனங்கிட்டையும் வீரியம் இருக்கு, அவங்ககிட்டையும் பலம் இருக்கு, அவங்ககிட்டையும் தெம்பு இருக்கு. நேருக்கு ஏய் நான் உன்னை கொலை பண்ண வரேன் அப்படின்னு சொன்னா அவனும் ரெடி ஆயிடுவான். ஆனா என்ன செஞ்சிருவான்? முதல்ல பைபிள்ல போட்டிருக்குது, பயமுறுத்துவான். நீ பயந்த உடனே
உனக்கு கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பெரிய வாயாடி நீ, எவ்வளோ பெரிய துஷ்டமான ஆளு நீ. ஆனால் பயம் வந்த உடனே பாருங்க, அந்த கேப்பில் உன்னை போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை, இந்த ஜூன் மாதம் நீ பயத்தை புறம்பே தள்ள ஆரம்பி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். பயம் என்பது என் கர்த்தருடைய ஆவி அல்ல. பயம் என்பது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அது சாத்தானுடைய ஆவி. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயத்தின் ஆவியை தரவில்லை. நீ பயந்து விட்டால் நீ பயந்த காரியம் உனக்கு நேரிட்டு விடும் என்று யோபு புஸ்தகம் 3:25 இப்படிதான் போடப்பட்டு இருக்கிறது. நீ முதல்ல பயப்படாத. பயந்துட்டினா அப்படியே உனக்கு அது நடக்க ஆரம்பிச்சிடுமா. யோபு 3:25 படிச்சு பாருங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நீ பயந்து பயந்து கடந்தேன்னா அது அப்படியே வந்துடும். மறுபடியும் இது ஆயிடுமோ, மறுபடியும் அது ஆயிடுமோ. உனக்குள்ளே ஒரு பயம் இருக்கு, உனக்குள்ளே ஒரு பயம் உள்ள கிடக்கு. என்ன பயம்? மனைவி சிலிப்பாயிடுவாளா, பிள்ளை சிலிப்பாயிடுமா, புருஷன் சிலிப்பாயிடுவானா, ஏதாவது வேலை சிலிப்பாயிடுமா, இங்கே ஏதாவது இப்படி ஆயிடுமா, அது இப்படியாவது ஆயிடுமா. அந்த சிந்தையில் ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயத்தில் இருக்கிற வேல்வி என்ன தெரியுமா? நமக்கு அதை பற்றி தெரியறதில்ல. ஒரு பயம் உள்ளே வந்துச்சுன்னா அந்த பயந்த காரியம் உனக்கு அப்படியே நடந்துடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன் சிந்தையில கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்பாக செல்லுகிறார், என்னை பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். ராட்சத மனுஷனை அடித்து அவன் எல்லையை உன் கையிலே கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சிந்தை வர வேண்டும். நான் ஜெயிக்க போகிறேன், தாண்ட போகிறேன், சாதிக்க போகிறேன். உலகத்தை போல அல்ல, உலகத்தை விட சிறப்பாக நான் சாதிக்க போகிறேன். என்னால் முடியும். என் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிற காரியம் இன்னும் பயங்கரமாக இருக்கும், இன்னும் படுபயங்கரமாக இருக்கும். நான் போகிற பாதைகள் எல்லாம் வினோதமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்படி யோசிக்கணுமே தவிர என்னாகுமோ, வீட்டில் மனையை விட்டுட்டு வந்துட்டோமே, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாளோ, புருஷனை வெளியே அனுப்பியிருக்கிறானோ, அவன் எங்கே இருக்கிறானோ, பிள்ளைய வெளியே அனுப்பியிருக்கிறேன்னு அவன் எப்படி இருக்கிறாளோ, இந்த விஷயம் என்ன ஆகுமோ, இந்த லோன் வருமா வராதா, இந்த மாதம் ஃபீஸ் கட்ட நான் என்ன பண்ணுவேனோ, இப்படிலாம் சில சங்கடங்கள் இருக்க. ஏதாவது ஆயிடுமோ, ரட்சிப்பு வருமோ வராதோ, சபை விட்டு ஓடி போனவர்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ, புதிய ஆத்துமா வருமா வராதோ, ஒரே பயமாக இருக்கு, ஒரே குழப்பமாக இருக்கு. எனக்கு எதை தொட்டாலும் பயமாக வருது, எனக்கு என்னன்னு தெரியல. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டின்னா நீ பயந்தது தான் உனக்கு நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஏ திருச்சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தை சுமந்தவனே, வேதத்தை சுமந்தவளே, என்னுடைய பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவளே, பயம் என்பது என்னுடைய ஆவி அல்ல. சாத்தான் உன்னை தோற்கடிப்பதற்கு முதல்ல போடுகிற பொறி தான் அந்த பயம். ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்ல போடுகிற பயம் பொறி தான் பயம். அதுதான் யோபு சொல்றாரு, நான் தெரியாம பயந்துட்டேன், அந்த பயந்த காரியம் எனக்கு நேரிட ஆரம்பித்தது. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். 1 தீமோத்தி 1:7 படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. நான் சொல்றேன், எனக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. எத்தனை பேர் உங்களோட நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நீயாவே பயந்து கிடக்காத. இன்னும் ஒருத்தன் சட்டையை தூக்கி நீ போட்டுக்காத, இன்னும் ஒருத்தன் பிரச்சனையை தூக்கி ஓ மண்டியில் வச்சுக்காத, இன்னும் ஒரு சமூகத்தை தூக்கி அது என்னது நினைச்சுக்காத, இன்னும் ஒருத்தன் டீச்சிங்கை தூக்கி வச்சு அதை நீ டீச் பண்ணிட்டு உட்காந்து இருக்காத, இன்னும் ஒருத்தன் சபைக்கு இன்னும் ஒருத்தன் பேசின பிரசங்கத்தை தூக்கி நீ உன் சபைக்கு பேசிட்டு உட்காந்து இருக்காத, இன்னும் ஒருத்தனுடைய செருப்பு உனக்கு மேட்ச் ஆகாது, இன்னும் ஒருத்தன் சட்டை உனக்கு மேட்ச் ஆகாது, இன்னொரு குடும்பத்தினுடைய பிரச்சனை உன் குடும்பத்துக்கு மேட்ச் ஆகாது. அந்தந்த குடும்பத்துக்குன்னு ஒரு காரியம் இருக்கும். உனக்கு கர்த்தர் வந்து பயத்தின் ஆவியை கொடுக்கல. உன்மேல கர்த்தர் வைத்திருக்கிற ஆவி, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே
கொடுத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நல்ல சோத்திரம் சொல்லலாமா? எனக்குள்ளே பயம் இல்லை, மாறாக பலம் இருக்கிறது. மாறாக எனக்குள்ளே பயம் இல்லை, அன்பின் ஆவி இருக்கிறது. எனக்குள்ளே தெளிந்த புத்தி உள்ள ஆவி இருக்கிறது. இதை தான் கர்த்தர் எனக்கு கொடையாக பிரசன்டேஷனாக கொடுக்கிறார். தேசத்தில் பலசாலிகளை அட்டாக் பண்ணுவதற்கு, மகனே நான் உனக்கு பலமுள்ள ஆவியை கொடுக்கிறேன். தேசத்தில் தெளிவில்லாதவனுக்கு தெளிவை உண்டாக்குவதற்கு உனக்கு நான் தெளிவுள்ள ஆவியை கொடுக்கிறேன். தேசத்தில் அன்பில்லாமல் விளவிளத்து போய் இருக்கிறவனுக்கு அவனையும் அன்புக்குள்ளே கட்டி கொண்டு வருவதற்கு உனக்கு நான் அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். இதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு தேசத்துக்கு போ. பயத்தை புறம்பே தள்ளு, அன்பை பிரசன்டேஷன் பண்ணு, தெளிவை பிரசன்டேஷன் பண்ணு. பலவீனப்பட்டவனுக்கு உன்னுடைய பலனை நீ பிரசன்டேஷன் பண்ணு. அந்த அபிஷேகத்தை நான் உண்மையிலே வைத்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பயப்படக்கூடாது. இயேசு வாழ்க சபையார் இந்த சத்தத்தை, இதை நீங்க யூடியூப்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் பயத்தை கர்த்தர் உனக்கு தரவில்லை. பயந்தவனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த தில்லான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். குழப்பத்தின் ஆவியை உனக்கு கொடுக்கவில்லை. குழம்பி போய் கடக்கிறவனுக்கு தெளிந்த புத்தியின் ஆவியை உனக்கு தந்திருக்கிறார். பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை உனக்கு கர்த்தர் தரவில்லை. பலவீனப்பட்டிருந்தவனுக்கு அன்பின் ஆவியை கொடுக்கும்படி உனக்குள்ளே அன்பின் ஆவியை ஊற்றி இருக்கிறார். புறப்பட்டு போ, தேசம் எங்கும் ஊரெல்லாம் புறப்பட்டு போ. பயந்தல்ல, நடுங்கி அல்ல, தில்லா போ, பலனோடு போ, அபிஷேகத்தோடு போ. ஜெயிக்க போவது நீதான். அவர் சொல்லிவிட்டாரே, உனக்கு முன்பாக நான் சொல்வேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். கையை தட்டி நம்முடைய கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லலாமா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, ஓய் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை எப்படி படிக்கணும்? ஏய் அப்படிங்க. கோலியாத்தா அப்படிதான் மிரட்டினான். ஏய் ஒருத்தன் வாடா அங்க இஸ்ரவேல்ல, என் பக்கம் வாடான்னா போனான் தாவீது. இங்க இருந்து ஒரே ஒரு கல் எடுத்தான், அவன் மண்டையை அடிச்சு உடைச்சு அவன் தலையை வெட்டி தூக்கிட்டு வந்துட்டான். என்ன ஓய் ஆயிங்கிறன்னு சொல்லி. இப்ப தாவீது பாணியில அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். 23ஆம் சங்கீதம் 4. ஏய் மரண இருளே, மரண இருளின் பள்ளத்தாக்கே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இந்த பொல்லாப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் ஒன்றும் பணங்காட்டு நரி அல்ல, நான் பரிசுத்தாவியை பெற்ற நரி. நீ இந்த பயமுத்திர வெள்ளம் என் வீட்டில் வச்சுக்காத, மிரட்டுற வெள்ளம் எங்க சபைக்குள்ள வச்சுக்காத, மிரட்டுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது. ஏய் மரண இருளே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடப்பேனே தவிர, ஓ மரணம் வருதுன்னு சொல்லி நான் பயந்து வேலைக்கு ஓட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கே வந்தாலும் அதற்குள்ளே நான் நடப்பேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். என்ன தைரியம்? எப்பரா நடப்ப? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்கின்ற அந்த விசுவாச அறிக்கை. ஆமேன் சொல்லுங்கிறங்களேன். பைபிள் சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னும் பதற செதற வெதற அப்படின்னா நீ ஒரு டம்மி பீஸ், நீ ஒரு டம்மி பீஸ். உன்னை வச்சு கர்த்தர் ஒன்று செய்ய மாட்டார். வேணா அரைச்ச மாவியே கொஞ்சம் கொடகல்ல போட்டு கட 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 ஆட்டலாமே தவிர உங்ககிட்ட விசுவாசம் இல்லை, உனக்குள்ள தைரியம் இல்லை, உனக்குள்ள கர்த்தரின் மெய்ப்பர்னு சொல்லுவதற்கான அந்த ஆற்றல் இல்லை, அபிஷேகம் இல்லை. நீ சொல்லணும், மரண இருளே வந்தாலும் அதற்குள்ளே நான் போவேன். எப்படா நீ போவ? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசமும் என்னை தேற்ற ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 56ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. ரொம்ப பயம் வந்துச்சுன்னா விசுவாசம் மைண்ட் எங்கே போகணுமா? கர்த்தர் பக்கம் போக வேண்டும். அம்மா மாருங்க சொல்லுங்க, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. நேற்று அபிக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நீ போய் எப்படி சேருவியோன்னு சொன்னாங்க. பயந்து இருந்தோம், ஆனால் நான் சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டா. நம்ம சபையில் பயிற்சி எடுத்த நம்முடைய மகள் ஒருவள் வெளிநாட்டுக்கு ஒத்த பெண்ணாய் புறப்பட்டு போய்விட்டாள்.
அவளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? இந்த வேதம், இந்த கர்த்தர். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ பயம் வரக்குள்ள மனுஷனை நம்பக்கூடாது. பயம் வரக்குள்ள எங்கே என்ன கிடைக்குன்னு ஆராயக்கூடாது. பயம் வரும் பொழுது உம்மை நம்புவேன். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உலகமே எதிரிட்டு வந்தாலும் நான் உம்மை நம்புவேன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. 118 சங்கீதம் 6 வசனத்தில் கூட கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சொல்லுங்க விஜயபாலன், சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க செந்தில். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சொல்லுங்க பின்னாடி சொல்லுங்க. மனிதா சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என் பக்கடே. அந்த அவனே சினிமாக்காரன் சொன்ன மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் தாண்டாங்கிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவனே என் பக்கம் இருக்கிறான். நீ என்ன பயமுறுத்தி உருட்டி திரட்டி ஆஹா ஆஹா ஓஹோ நீ பண்ணிடுவியா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவனே நம்ம பக்கம்தான். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவனே, இந்த அகில உலகத்தை படைத்த ஆண்டவரே என் பக்கம். அதை எப்படி சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்களேன். கர்த்தரே என் பட்சத்தில் இருக்கிறாரா, நான் ஏன் பயப்பட போறேன்? இந்த மனுஷன், அற்ப மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு கையை தட்டுங்க காலையிலேயே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் பக்கம் இருக்கிறாரு. இந்த அற்ப மனுஷன் என்ன செய்வான்? என்னை நீ பயமுறுத்திட்டீன்னா நான் பயந்துருவேனா? நீ நான் பயமுறுத்திட்டீன்னா நான் சுருண்டு படுத்துருவேனா? நீ என்னை பயமுறுத்திட்டீன்னா நான் ஊழியத்தை விட்டு ஓடிடுவேனா? நீ என்னை பயமுறுத்திட்டீன்னா ஊரை விட்டு ஓடிடுவேனா? நீ எனக்கு சோறு தண்ணி தரலன்னா நான் செத்து மணிஞ்சிடுவேனா? கடைசி வர கர்த்தருக்காக நின்று என் ஓட்டத்தை ஓடி முடிப்பேனே தவிர அதுக்காக இந்த சிலுசிலுப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை செஞ்சு முடிப்பேன். ஜூன் மாதம் 1ஆம் தேதி பலிபீடத்திலிருந்து என் ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். எனக்கு நான் தைரியம் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னை படைத்தவர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னை தெரிந்து கொண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னை முன்குறித்தவர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னை அபிஷேகத்தவர் என் பட்சத்தில் இருக்கிறார். எந்த மனுஷனும் எனக்கு என்ன செய்வான்? கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் காலையிலே நம்மோடு பேசுகிறாரா? உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? திரும்ப திரும்ப பயம்தான் சாத்தானுடைய முதல் ஆயுதம். பயம்தான். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். பயம்ங்கிற ஆவி உள்ளே கடந்தால் காலமெல்லாம் குடும்பத்தை பயமுறுத்தும். அவிசுவாசங்கிற ஆவி உள்ளே இருந்தால் காலமெல்லாம் குடும்பத்தை அவிசுவாசப்படுத்தும். சந்தேகம் என்கின்ற ஆவி உள்ளே இருந்தால் காலமெல்லாம் குடும்பத்தை சந்தேகப்படுத்தி கொண்டிருக்கும். பிரிவினைங்கிற ஆவி உள்ளே இருந்தால் குடும்பத்தை பிரிவினை பண்ணி கொண்டே இருக்கும். குடும்பத்திற்குள்ளே ஒரு மனிதனுக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறதோ அது குடும்பத்தை அடிக்கடி அலகடித்து கொண்டிருக்கும். எத்தனை ஆவி நம்மளை பிடிச்சி ஆட்டினாலும் சரி, ஒத்த ஆவி எல்லாத்தையும் விரட்டும். அதுதான் தைரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். பயந்துடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பயந்துடாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். நம் ஆண்டவரை நாம் நம்புகிறோம். நம்முடைய மனித சமூகத்தை நாம் நேசிக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு 3 அடையாளங்கள். ஒன்று என்ன தெரியுமா? நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன். திரும்ப சொல்லுங்க. நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், என் ஆண்டவரை நம்புகிறேன், நான் சார்ந்திருக்கிற மனித சமூகத்தை நேசிக்கிறேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனால் மனிதர்களை நேசிக்க மாட்டேன்னா உன்னை போல வடிகட்டின திருடன் அந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா மனித சமூகத்தை நேசிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய மறுபக்கம். நான் கர்த்தரை நேசிக்கிறேன் அப்படின்னா ஏழைகளை நேசிக்க வேண்டும். நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னா நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். என்னிடத்தில் பயமே இல்லைன்னா பயந்தவனை திடப்படுத்த வேண்டும். அதுதான் தேவ ஆவி. தேவ ஆவியை பெற்றவனுடைய அடையாளம். 1 யோவான் புஸ்தகம் 4:18 படித்து பாருங்க. அன்பிலே பயம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். அன்பு என்றால் இயேசு, அவர் எனக்குள் இருக்கிறார், ஆகவே எனக்கு பயம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு இயேசு எனக்குள்ளே இருக்கிறாருங்க, எனக்கு பயம் இல்லை. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளும்.
என்ன பூமதி அம்மா சரிதானே? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமாவது மண்ணாவது என்னை என்ன செய்யும்? நீங்கள் கரெக்டாக சொல்லணும். கர்த்தர் என்னை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வைத்திருக்கிறார். எனக்குள்ளே கர்த்தருடைய பூரண அன்பு இருக்கிறது. பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. கவனிங்கள், வார்த்தையை கவனிங்கள். பயம் வேதனை உள்ளது. வார்த்தையை கவனிங்கள். பயம் வேதனை உள்ளது. பயம் உனக்கு வந்துவிட்டால் அது இன்னொரு வேலையை செய்யும். பயம் ஒரு குட்டி போடும் நமக்குள்ள, அது வேதனையை உண்டாக்கும். நினச்சாலே சொரப்பா இருக்கியா, நினச்சாலே வேதனையாக இருக்கியா அப்படின்னா உனக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா சாத்தான் பயங்கர ஆவியை உள்ளே வச்சுட்டான். நினச்சாலே திடுக்குங்குதியா, நினச்சாலே திகுதுகுன்னு எரிதியா. அது நீ இல்லை. பயத்துக்கு நல்லா சோறு போட்டு நீ வளர்த்துட்ட, அது ஒரு குட்டி போட்டுச்சு உள்ள. அந்த குட்டிக்கு பேர் தான் என்ன பேர்? வேதனை. அப்படி தானே பைபிளில் போட்டிருக்கு. பயமானது வேதனை உள்ளவகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். வேதனையாக இருக்கு எனக்கு. எப்படி இந்த வேதனை வந்தது? நீ பயத்தை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கிற உள்ள. அந்த பயம் நல்லா உள்ள ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட உக்காந்து அது அப்படியே ஒரு குட்டியை போட்டுடுச்சு. அந்த குட்டிக்கு பேர் தான் வேதனை. பைபிள் சொல்லுகிறது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கையா அசைச்சோர் அல்லேலூயா. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்படின்னா நம்ம சபையில் என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் பயம் அறியாத குடும்பம். எல்லாம் அறிக்கை பண்ண, என் சபை பயம் அறியாத சபை. பயந்துட்ட வேதனை உண்டாகும். பயம் பூரணப்பட்டவன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற நல்ல வாக்கு தத்தம். நாம் பயப்பட வேண்டும். ஆனால் யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று யோபு 28:28 அவரே சொல்லுகிறார். பயப்பட வேண்டும். யாருக்கு பயப்பட வேண்டும்? மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். என் கர்த்தருக்கு நான் பயப்படுவேன். என் கர்த்தருக்கு தாழ்மைப்படுவேன். என் கர்த்தர்ட்ட நான் அழுவேன். என் கர்த்தர்ட்ட நான் கெஞ்சுவேன். என் கர்த்தர்ட்ட அப்பா நான் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லுவேன். என் கர்த்தருக்கு நான் பயப்படுவேன். எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது பலிபீடத்தில் சொல்லுவேன், நான் ஒரு சாதாரண சாமானியன் குடும்பத்தில் பிறந்தவன், ஒன்றுமில்லாத குடும்பத்தில் பிறந்தவன், தனிமையானவன், இந்த பூமியில் ஒன்றுமில்லாமல் இங்கே வந்தவன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தேவ சமூகத்தில் கேட்டுக்கு வெளியே சொல்ல மாட்டேன். தேவ சமூகத்தில் மட்டும் பயப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசக்கூடாது. தேவ மனிதனுக்கு முன்பாக துணிகரமாய் பேசக்கூடாது. உன்னை உருவாக்கின உன் ஆசிரியர்களுக்கு முன்பாக துணிகரமாய் பேசக்கூடாது. உன்னை பெற்று உன்னை இந்த பூமியில் ராஜரிகமாய் நடத்தின உன் தகப்பனுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசக்கூடாது. அது தேவ பயமற்றதனுடைய வெளிப்பாடு. அது எனக்குள்ளே ஆவியானவர் இழுக்கிறார் என்பது பித்தலாட்டம் பொய். ஏன் என்றால் ஆவியானவர் இருப்பது அந்நிய பாஷை அல்ல, யுவர் கேரக்டர் தான் முக்கியம். அதில் என்ன தெரியுமா? உன்னை பெற்ற வளர்த்த போதித்த உன் ஆசிரியர் உன் தலைவர் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் தெய்வீகத்தினுடைய அடுத்த பக்கம். பைபிள் சொல்லுகிறது, மனுஷரை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி என்றார் யோபு. ஆமேனு சொல்லுங்களேன். என் கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்திலிருந்து, அந்த பொல்லாப்பிலிருந்து நான் விலக வேண்டும். என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் பயப்பட வேண்டும். அதுதான் ஞானம். 115 சங்கீதம் 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள், மனிதனுக்கு பயப்படாதீர்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற
சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெரியோர்களையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அதிகாலைமே எழும்பி தேவாலயத்துக்கு வந்தீர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எழுந்து நின்று ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இன்னைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி, பயம் சாத்தானுடைய ஆவி, பயம் என்பது கர்த்தருடைய ஆவி அல்ல என்று எங்களோடு பேசினீரே. இன்னைக்கு ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள். பயப்படக்கூடாது. பிள்ளைக்கு திருமணத்தை வச்சுருக்கீங்க, பணம் இல்லை, ஏன் பயப்படுற? இடத்த வாங்கணும், பணம் இல்லை, ஏன் பயப்படுற? பிள்ளைகள் அடுத்த இலைக்கு கொண்டு போகணும், பணம் இல்லை, ஏன் பயப்படுற? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை, ஏன் பயப்படுற? பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறான் எங்களை, ஏன் பயப்படுற? நீ பயந்து உனக்கு என்ன ஆக போகிறது? உனக்குள்ளே ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் உன்னோடு தான் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை. நம்முடைய பலத்தில் நாம் வாழவில்லை, நம்முடைய சிந்தையில் நாம் வாழவில்லை, நம்முடைய யூகத்தில் நாம் வாழவில்லை, நம்முடைய பயிற்சி, முயற்சி, யுத்தி, புத்தி, நிதானத்தால் நாம் வாழவில்லை. இதுவரை வாழ்ந்து கொண்டு இருப்பது, இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை தானே. அவர்தானே நடத்தி வந்தார். அந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் 30 நாளும் என்னை அழகாய் நடத்த ஆரம்பிப்பார், என்னை அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நடப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நடப்பதும் எல்லாமே சுத்த கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, என்னை தாங்கியது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார போற்றுவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானனே, இயேசுவே என் மணவாளரே, என் மணவாளரே. பயம் விலகட்டும், பயம் விலகட்டும். சபைக்கு பலன் பெருகட்டும், பயம் விலகட்டும். தெளிந்த புத்தி உண்டாகட்டும், பயம் விலகட்டும். ஆற்றல் பெருகட்டும், பயம் விலகட்டும். விசுவாசம் வளரட்டும், பயம் விலகட்டும். நம்பிக்கை பெருகட்டும். பயம் சாத்தானுடைய ஆவி, அதை வளர்த்தெடுத்துட்டோன்னா வேதனைங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்துடும். ஏன் பயப்படுற? மரியாளே பயப்படாதே, மார்த்தாள் விசுவாசமாயிரு. என் ஏசப்பாவுடைய வார்த்தை அதுதான். அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன்பா பயப்படுற? உன்னோடு தானே நானும் டிராவல் பண்றேன் கப்பல்ல. என்னை மீறி என்ன நடந்துரும்? நீ நினைச்சுக்கிற அப்பப்ப நான் தனியா இருக்கிறேன். என்னோ என்னை படைத்தவர் என்னோடு இருக்கிறார், என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் தான் ஜூன் மாதம் சொல்லுகிறார், நீ பயந்து சாகாத, பயப்படாத, கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா தாழ்மைப்படு. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அந்த அதிகாரத்துக்கு நீ கனம் பண்ணு, அதுதான் அதுக்கு பயம். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா உட்காந்து அழுவுறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா தாழ்மைப்படுவது, தீமையை விட்டு விலகுவது, அதுதான் ஞானம்.
ஆண்டவர் இந்த மாதம் நம்மோடு கூட இருந்து நம்மை அழகாய் வழி நடத்துவார். நமக்கு முன்பாக கடந்து செல்வார். ஆண்டவரே, சபையை ஆசீர்வதிக்கிறேன், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து முன்னேறி வெற்றியின் பாதைக்கு செல்லட்டும். அவர்கள் நினைத்த எல்லா காரியமும் இந்த மாதம் நிறைவேறட்டும். பள்ளி மாணவ மாணவிகளை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறேன். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு பணத்துக்காக இயங்குகிற பேரண்ட்ஸுக்காக நான் ஜெபம் பண்ணி அவர்களை பிளஸ் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.